நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீட்டு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். சிம்ம ராசிக்கு 4, 9ஆம் வீட்டின் அதிபதி, சுக பாக்கியாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அடுத்த 1.5 மாத காலம் 11வது வீட்டில் 1/8/2026 அன்று முதல் லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து அதிக லாபங்களை கொடுக்க போகிறார். மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, அதே மாதிரி ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கால்நடைகள் வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக லாபங்களை கொடுப்பார். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதலான சம்பளம் எதிர்பார்க்கலாம். 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது புதிய நண்பர்கள், கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்களுடைய உதவி, ஒத்தாசை, ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது எல்லோருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு தெரியலனாலும் அந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. அதிகமான பணத்தை சம்பாதித்து
அதிகமான லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்ம ராசி என்பதற்கு அடுத்த 1.5 மாத காலம் செவ்வாய் பெயர்ச்சி காட்டுகிறது. 11வது வீட்டிலே 4ஆம் அதிபதி வரும்போது பழைய வண்டி வாகனங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம், லாரி வாங்கலாம், பஸ்ஸு வாங்கலாம், புதுசாக வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம். உங்களுக்கு சொத்து சேர்க்கை அடுத்த 1.5 மாத காலம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்த 1.5 மாதம் அதிகமாக வீட்டு மனை சொத்துக்களை விற்பீங்க. புரோக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கமிஷன் வாங்குவீங்க. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது அடுத்த 1.5 மாதம் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி. நிலம், பூமி, சொத்து சார்ந்து, வீடு சார்ந்து, மனை சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து, விவசாயம், மண் நிலம் சார்ந்து உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களை கொடுக்க போகிறது. சிம்மராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 11வது வீட்டிலே செவ்வாய் நின்று 2வது வீட்டை பார் செய்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பேச்சால், வாக்கால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், பட்டிமன்றம், அரசியல் பேச்சு, ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழும்போது பேச்சால், வாக்கால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதிக வருமானம் பார்ப்பீங்க. 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது ஒரு சிலருக்கு பல்வலி, முகம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். முகத்தில் காயங்கள் ஏற்படலாம். அல்லது குடும்பத்துக்கு தெரியாமல் ரகசியமாக நீங்கள் பணங்காசு செலவழிக்கலாம். இதில் சிம்மராசி என்பர்கள் ஒரு கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசிக்கு 5வது வீட்டை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் பாரிசுகிறார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இப்போ குலதெய்வங்களுக்கு நேர்த்தி கடன் வைத்திருந்தீங்கன்னா, வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்களை இப்போ நிறைவேற்றலாம். 11வது வீட்டிலே செவ்வாய் நின்று 5வது வீட்டை பாரி செய்யும்போது பூரிய சொத்து சார்ந்து ஒரு சிலருக்கு இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் நிவர்த்தி ஆகும். சட்ட சிக்கலில் இருந்து மீண்டு வந்துடலாம். பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையுடன் பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். 5ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. அதே மாதிரி 5ஆம் இடம் பலமாக இருக்கும்போது உங்களுக்கு குற்றம் குறை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். முன்னோர்களுடைய புண்ணியம் கிடைக்கும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை சிம்மராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. கடன் இருந்தால் கடனை குறைக்கலாம், கடனை கொடுத்து அடைக்கலாம். உடலில் நோய் நொடி இருந்துச்சுன்னா நல்ல மருத்துவம் பார்த்து நோயை உடலில் இருந்து போக்கலாம். நோய் விலகும். 6வது வீட்டை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது வேலை நன்றாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பிரமோஷன். 6வது வீட்டை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் அதிர்ஷ்டமே. பகையாளியும் இருக்க மாட்டாங்க, எதிரியும் இருக்க மாட்டாங்க. சிம்மராசி என்பர்கள் நீங்களே அதிகாரமாக செயல்படலாம். அடுத்த 1.5 மாத காலம் சிம்மராசிக்கு அதிகப்படியான லாபங்கள் உண்டு. நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி, என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதிகப்படியான லாபங்கள் சிம்மராசி என்பளுக்கு குமிய போகிறது. நீங்கள் அதிகமான லாபம் பேங்கில் பணம் போகலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காட்டுகிறது. சிம்மராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.